இல்ல என் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்கப்பா. பிளாக் பண்ணிடுவாங்களா? வெரி குட், நல்ல விஷயம் தானே. என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அத வச்சுதாப்பா என்னோட செலவையை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா இது? டேய், ஏதாவது அறிவோட பேசுறியா? உன் ஒருத்தனோட செலவு மாசத்துக்கு 5 லட்சமா? அவன் ஒரு வருஷம் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு குடும்பத்தையே முழுசா நடத்தி முடிச்சிடுவான். ஆனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கேக்குதா? இத பாரு, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கம்பெனியோட எம்டி போஸ்ட்ல நீ இருந்ததுனால உன்னை கேட்கறதுக்கு வேற யாரும் இல்ல. அதனால நீ பாட்டுக்கு தாம் தூம்னு செலவு பண்ணிக்கிட்டு இருந்த. இனிமேல் அப்படி இல்ல. செவ்வந்தி அந்த போஸ்டுக்கு வந்துட்டாங்க. உன்னோட ஊதாரித்தனமான செலவை எல்லாம் அப்படியே கணக்கு பார்க்காம விட மாட்டாங்க. நிச்சயமா கேட்கதான் செய்வாங்க. அது அவங்களோட வேலை, அது அவங்க செய்யறாங்க. உனக்கு வேற வழியே கிடையாது. இனிமேல் உன்னோட செலவை, ஊதாரித்தனமான செலவை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். There is no other way. டேய், எதுக்குடா இப்படி பர்ஸ கீழே தூக்கி போடுற? எனக்கு இனிமே இந்த பர்ஸ் தேவைப்படாதுமா. எதுக்கு? என் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடும். என்கிட்ட இப்ப பணமும் இல்ல. அதுக்கப்புறம் எதுக்குமா இதை நான் வச்சிருக்கணும்? நான் இனிமே எப்பவுமே எம்டி பாக்கெட் தான் இருக்க போறேன். இதுக்கப்புறம் என்னால வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாதுமா. அப்படியே ரூமுக்குள்ள அடைஞ்சு உட்காந்துக்கிறேன். போதுமா? எதுக்குடா அப்படி சொல்ற? நீ எதுக்காக வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க போற? என்கிட்ட செலவுக்கு பணமே இல்லன்றப்ப நான் எப்படிமா வெளியில போக முடியும்? அப்பா என்னமோ மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்றது தப்புன்னு அந்த செவ்வந்தியை வச்சு எனக்கு பணமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாரு. ஆமா, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கு தெரியுமா? உழைப்போட வழி தெரிஞ்சாதான்டா பணத்தோட அருமை புரியும். எந்த பொறுப்புணர்வும் இல்லாம ஜாலிங்கிற பேர்ல கூத்தடிச்சு சுத்திட்டு திரியிற உனக்கு பணங்கிறது வெறும் காகிதமா தான் தெரியும். சத்தியமா நீ செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவும் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் உழைச்சு சம்பாரிச்சதுங்கிறத நீ மறந்துடாத. புண்ண மாதிரி வயசுல நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். டேய், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அப்பன் காசுல வாழ்றது கேவலம்னு வெக்கப்படணும். நான் செலவுக்கு பணம் தரலன்னு இவ்ளோ கோவப்படுற? பணத்தோட அருமையை புரிய வைக்கிறேங்கிற பேர்ல என் பிள்ளையோட மனசை நீங்க காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. டேய், இந்தா இத புடி. இப்ப என்ன, உனக்கு கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அவ்வளவுதானே? அந்த பணத்தை உனக்கு நான் ஏன் அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன், போதுமா? தேங்க்ஸ்மா. ரேவதி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? பணம் கொடுக்கறங்கிற பேர்ல அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்க. இப்ப நீ சொல்லிட்டு இருக்கியே அவனுக்கு பணம் அனுப்புறன்னு, அந்த பணத்தை நீ அனுப்ப கூடாது. நான் சொல்லியும் நீ அனுப்புனா அதுக்கப்புறம் நான் உனக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன் பாரு பணம், அதை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு தேவையான பணத்தையே நீ செவ்வந்தி கிட்ட தான் போய் கேட்டு நிக்கணும். சொல்லிட்டு என்னமா இவரு? செவந்தி, செவந்தி, ஏய் செவந்தி, இங்க வா. என்ன செவந்தி, ரேவதி மேடம் இவ்ளோ சத்தமா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க? ஏய் செவந்தி, இங்க வா. அவங்க பையன் கௌதம் விஷயமா என்கிட்ட பேசுறதுக்காக கோவமா வந்திருக்காங்க. வா போய் பார்க்கலாம். மேடம். என்ன மேடம், என்ன விஷயம்? என்ன சொல்லி? கௌதம் பணம் கேட்டா தரமாட்டேன்னு சொன்னியாமே, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? என்ன சித்தி சொல்றீங்க? கௌதம்க்கு பணம் தரமாட்டேன்னு சொன்னாளா? ஆமா பூரணி, கௌதம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு இவ பணம் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. என் புள்ள வந்து என்கிட்ட அவ்வளவு வருத்தப்பட்டான். ஏண்டி, எம்டி போஸ்ட் கிடைச்சிருக்குங்கிற மெதப்புல என் தம்பிக்கே பணம் தர மாட்டேன்னு அவமானப்படுத்திருக்கியா? சூழ்ச்சி பண்ணி அந்த பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு என் தம்பியவையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ சொல்ற மாதிரி நான் சூழ்ச்சி பண்ணி அந்த பொறுப்புல உட்கார்ல.
உன் தம்பிய நான் அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கல. என் கடமை என்னவோ அதைத்தான் நான் பண்ணேன். அத உன் தம்பி அவமானமா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?